மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்த போது அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட அதிமுகவினரை கைது செய்து வாகனத்தில் ஏற்றிய போது போலீசார் தடுத்து ஆதரவாளர்கள் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட அதிமுகவினரை கைது செய்த வாகனத்தில் ஏற்றிய போது போலீசார் தடுத்து ஆதரவாளர்கள் கோஷம் எழுப்பியதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்களுக்கு கட்டண விலக்கை ரத்து செய்யாததால் அதிமுகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்த போது அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட அதிமுகவினரை கைது செய்து வாகனத்தில் ஏற்றிய போது போலீசாருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே அங்கு கோஷ்டி மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், அங்கு என்ன நடந்தது, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். அரசு உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டணம் செலுத்த சொல்லியதை அடுத்து உள்ளூர் வாகன ஓட்டிகள் மற்றும் கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிற ஆர்பி உதயகுமார் முழு ஆதரவு தெரிவித்து வருகிறார். மதுரை திருமங்கலம் வழியாக திண்டுக்கல் கன்னியாகுமரி செல்லும் 4 வழிச்சாலையில் விதிமுறைக்கு புறம்பாக திருமங்கலம் நகராட்சி எல்லையில் இருந்து கப்பலூர் பகுதியில், அதாவது 2 கிலோமீட்டர் தொலைவில் கப்பலூர் சுங்கச்சாவடி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. விதிமுறைக்கு புறம்பாக அமைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளூர் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் செலுத்த கோரி தொடர்ந்து வாகன ஓட்டிகளிடம் சுங்கச்சாவடி நிர்வாகமானது தகராறு நடைபெற்று வருவதாக தெரிவித்து வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வருவார்கள். சர்ச்சைக்குரிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கிற கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் எனவும் 12 ஆண்டுகளாக உள்ளூர் வாகன ஓட்டிகள் பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தியும் கூட போராட்டத்தை தொடர்ந்து அவ்வப்போது கப்பலூர் சுங்கச்சாவடி நிர்வாகமானது உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு கட்டண விலக்கு அளித்து வந்தது. கடந்த வாரம் சுங்கச்சாவடி நிர்வாகமானது சார்பில் உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு 2020 ஆண்டு முதல் 24 ஆண்டு வரை சுங்கச்சாவடியை கடந்து செல்வதற்காக கூறி அதற்கு சுங்க கட்டண பாக்கி என்பது உள்ளதாக 50 ரூபாய் முதல் 22 லட்சம் வரை கட்டணம் செலுத்த கோரி வாகன ஓட்டிகளுக்கு வக்கீல் நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்று முதல் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு கிடையாது எனவும் வழக்கமான நடைமுறையில் உள்ள வாகன கட்டணத்தில் இருந்து 50% கட்டண விலக்கு அளித்து உள்ளூர் வாகன ஓட்டிகள் 50% கட்டணம் செலுத்த வேண்டும் என சுங்கச்சாவடி நிர்வாகமானது சார்பில் 2 நாட்களுக்கு முன் அறிவித்திருந்தது. இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து திருமங்கல பகுதி வாகன ஓட்டிகள் இன்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தனது ஆதரவாளர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். அதே சமயம் போராட்டத்தை முன்னிட்டு திருமங்கலம் டிஎஸ்பி தலைமையில் தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் என்பது சுங்கச்சாவடி தனது கட்டணத்தை தளர்த்திக் கொள்கிற வரையில் எந்த விதத்திலும் நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் எனவும், அதே போல ஆர்பி உதயகுமாரை பொறுத்தவரையில் கைது செய்கிற பட்சத்தில் நாங்கள் கைதாக மாட்டோம். இங்கே இருந்து நடந்தே கிட்டத்தட்ட 20 மைல் தூரம் நடந்து சென்று மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நாங்கள் மனு கொடுக்க போகிறோம் என்று சொல்லி நடந்து வருகிறார். இதனால் அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்போடு காணப்படுவது மட்டுமல்லாமல் நெடுஞ்சாலை என்கிற காரணத்தினால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு வருகிறது. இந்த நெடுஞ்சாலை என்பது பல்வேறு தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. 1 மணி நேரம் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு வருகிறது. அரசு மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் மதிவாணன் கொடுத்த கூடுதல் விவரங்களை கேட்டோம். நன்றி மதிவாணன்.